அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய சமாதானமும் நம்மில் பெருகுவதாக. இந்த நாளினுடைய தியானத்திற்கான தலைப்பு முதியோரை பராமரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும். முதியோரை பராமரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும். யார் முதியவர்கள்? நம்மை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் முதியவர்கள். நம்முடைய தந்தையையும் தாயையும் பெற்றெடுத்த நம்முடைய தாத்தா பாட்டி முதியவர்கள். முதியவர்களை பராமரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். 25வது வசனம், உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழுவாள். 22வது வசனம் வாசிக்கிறேன், உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. செய்தித்தாள் ஒன்றில் இவ்விதமாக நான் வாசித்தேன். ஜப்பான் தேசத்திலே பண்டைய நாட்களிலே ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெறும். அந்த நிகழ்வை குறித்து இவ்விதமாக அதில் எழுதப்பட்டிருந்தது. வீட்டிலே மிகுந்த வயதான நிலையில் இருக்கின்ற முதியவர்களை அவர்கள் குடும்பங்களில் வைத்து பராமரிப்பது இல்லை. மிகவும் அவர்கள் வயதான நிலையில் இருக்கும் பொழுது குடும்பத்தின் மூத்த மகன் தன் தகப்பனையோ தாயையோ அவன் தன்னுடைய தோள் மேல் வைத்து சுமந்து சென்று யாரும் அறியாத ஒரு காட்டு பகுதிகளில் இருந்து விட்டுவிட்டு வந்து விடுவான். இது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. ஒரு முறை ஒரு வயதான தாயை அவனுடைய மூத்த மகன் தன்னுடைய தோள் மேல் வைத்து சுமந்து கொண்டே போனான். அந்த அம்மாவுக்கு தெரியும், நம்ம பையன் நம்மளை கொண்டு போய் தூரமான ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துடுவான், நமக்கு வயதாகி விட்டது, இனி வீட்டில் வைத்து நம்மை இவன் கவனிப்பது இல்லை என்பது அந்த அம்மாவுக்கு புரிந்தது. இவன் தன் தாயின் இடத்தில் அனுமதி பெற்று அந்த அம்மாவை தோளின் மேல் தூக்கி வைத்து கொண்டு அப்படியே காட்டுப்பகுதியாக நடந்து செல்கிறார். தாயும் மகனும் பேசிக்கொண்டே போகிறார்கள். தோள் மேல் இருக்கின்ற அந்த தாய் அவனோடு பேச்சு வார்த்தை கொடுத்து கொண்டே சென்று கொண்டிருக்கிற அந்த சூழலிலே அவர்கள் ஒரு காரியம் செய்து வந்தார்கள். 2 பேரும் குறிப்பிட்ட இடத்திற்கு போனார்கள். தன் தாயை அவன் அந்த காட்டு பகுதியில் இறக்கி விட்டான். இறக்கி விட்டுவிட்டு தாயினிடத்தில் சொன்னான், அம்மா நான் சென்று வருகிறேன் என்று விடை பெற்றான். தாயின் உள்ளம் அது கருணை உள்ளம் அல்லவா? தாயின் உள்ளம் அது பாசத்தால் துடிக்கும் இதயம் அல்லவா? தாய் மகனை பார்த்து கேட்டாள், மகனே, நம்ம 2 பேரும் ரொம்ப தூரமாக வந்துட்டோம், இப்போ நீ இங்கே விட்டுட்டு போக போகிற, ஆனால் நீ வீட்டுக்கு சரியாக போய் சேர்ந்துருவியா? உனக்கு பாதை தெரியுமா? கரிசனையோடு அந்த தாய் கேட்டாள்.
ரொம்ப தூரம் வந்துட்டோம், என்னைய விட்டுட்டு போக போகிற, ஆனால் நீ வீட்டுக்கு போய் சேர்ந்துருவியா? உனக்கு பாதை தெரியுமா? மகன் தாயினிடத்தில் என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் சிந்தித்து கொண்டிருந்தான். அடுத்து அந்த அம்மா சொன்னார்கள், நீ பயப்படாதப்பா, நீ வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துருவா. எப்படி தெரியுமா? நான் உன் தோள் மேலே உட்கார்ந்துருந்தேன் பார்த்தியா? நான் உன் தோள் மேலே உட்கார்ந்துருக்கும் பொழுது நான் வரும் வழிகின்ற வழியிலே இலைகளை, மரத்தினுடைய கிளைகளை ஆங்காங்கு உடைத்து போட்டுக்கொண்டே வந்திருக்கிறேன். நீ இதன் வழியாக செல்லும் பொழுது அந்த கிளைகள் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அதை சரியாக பார்த்து நடந்து போய் விட்டால் வீட்டிற்கு போய் நீ சேர்ந்து விடலாம். மகனுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லி தெரியல. பெற்ற தாயினுடைய உள்ளம் அன்பு நிறைந்த உள்ளம். ஒரு நாள் ஆட்டோவிலே ஒரு வாசகம் எழுதி போடப்பட்டு இருந்தது. அந்த வாசகம் இவ்விதமாக அமைந்தது: வீட்டின் பெயர் அன்னை இல்லம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அன்னையோ முதியோர் இல்லத்தில் இருக்கிறார். வீட்டிற்கு பெயர் அன்னை இல்லம், இல்லத்தில் வாழ வேண்டிய அன்னையோ முதியோர் இல்லத்தில் வாழ்கிறாள். இந்த வாசகத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், சிந்திக்கக்கூடிய காரியம். ஒரு நாள் மகாராஜா நகரிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவ்விதமாக பிரதான ஆராதனை முடிந்தது. முடிந்தவுடனே நான் வெஸ்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஒரு பெரிய மனிதர் ஒருவர் வந்தார். வந்தவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். நான் இந்த மாநகராட்சியிலே அலுவலகத்திலே பணியாற்றுகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி தன்னுடைய சூழலை அவர் விளக்கி கொண்டே இருந்தார், பேசிக்கொண்டே இருந்தார். பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுதே ஒரு காரியம் சொன்னார். ஃபாதர், ஒரு காரியம் நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? என்னுடைய தாயாரை உங்களுடைய ஹோமில் சேர்த்து விடுவதற்கு எனக்கு உதவி செய்யணும் என்று கேட்டார். அவர் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நண்பர். அவர் கேட்டார், என்னுடைய தாயை நீங்கள் உங்களுடைய ஹோமில் சேர்த்துக்கொள்ளணும். எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். வீட்டில் இருக்க முடியலையா, என் மனைவிக்கும் என் தாய்க்கும் வருகின்ற அந்த போராட்டத்திலே, அவர்களுக்கு இடையிலே வருகின்ற அந்த வாக்குவாதத்திலே என்னால் அங்கு அமைதியாக இருக்க முடியவில்லை, பிள்ளைகளாலும் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஆகவே கடைசியாக ஒரு முடிவு செய்தேன், தாயை நாம் ஹோமில் கொண்டு சேர்த்துட்டோன்னா அமைதி ஆகிவிடும் என்று நினைத்து உங்கள்கிட்ட அனுமதிக்காக வந்து நிற்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அன்புக்குரியவர்களே, பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், நல்ல உத்தியோகம் இருக்கலாம், எல்லா வசதிகளும் இருக்கலாம். ஆனால் முதியோர்களை பேணி பாதுகாப்பது, நம்மை பெற்றெடுத்த பெற்றோரை பேணி காப்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். பல நேரங்களிலே நாம் முதியவர்களை குறித்து சொல்லுவது உண்டு. அநேக நேரங்களிலே பேசுவார்கள், அந்த பெரியவருக்கு காது கேட்காதுங்க, அந்த பெரியவர் எப்பொழுதும் முணுமுணுத்து கொண்டே இருப்பார், அந்த பெரியவருக்கு நம்மளால் ஒன்றும் பதில் சொல்லிவிட முடியாது, நம்ம நேரத்தையெல்லாம் வீணடித்து விடுவார் என்று பல நேரங்களிலே நம் வீட்டில் இருக்கின்ற முதியவர்களை குறித்து நாம் குறை சொல்லுகிறோம். அவர்கள் சேர்த்து வைத்த அனைத்து ஆஸ்திகள், வீடுகள், அவர்கள் சேர்த்து வைத்த சேமிப்புகள் எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். அவர்கள் வழியாக நாம் நல்ல வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். பல நேரங்களில் அதை நாம் உணராமல் நம்முடைய வீடுகளில் இருக்கும் முதியவர்களை குறித்து நாம் எவ்விதமாக நடக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். முதியவர்கள் என்கின்ற அந்த பதத்தின் காரியம் எபிரேய மொழியிலே யாசிஸ் என்று சொல்லப்படுகிறது. முதிர்ந்த முதியவர்கள் இன்னும் கிரேக்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது டெலையோஸ் என்கின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. முதுமையை அடையப் போகிறவர்கள். நாம் எல்லாரும் முதுமை அடையப் போகிறோம். சுற்றுச்சூழல் கால குறிப்பிலே ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த சுற்றுச்சூழல் கால குறிப்பிலேயே விதமாக சொல்லியிருக்கிறார்கள். 1 முதல் 19 வயது வரை துளிர்விடும் காலம், 20 முதல் 39 வயது வரை வசந்த காலம், 40 முதல் 64 வயது வரை கோடை காலம், 65 வயது முதல் 79 வயது வரை இலையுதிர் காலம், 80 வயதுக்கு மேல் குளிர்காலம் என்று
எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பிறந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் நாம் வாழ்க்கை பயணத்திலே நம்முடைய பருவங்கள் கடந்து போக முதுமையை நோக்கி செல்லுகிறோம். வேதம் முதுமையை குறித்து என்ன சொல்கிறது, முதியவர்களை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதியவர்கள் கணத்துக்கு உரியவர்கள். முதியவர்கள் கணத்துக்கு உரியவர்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் படித்தோம் அல்லவா? முதியோர்கள் கணத்துக்கு உரியவர்கள், தகப்பனை போல நேசிக்கப்படக்கூடியவர்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து முதியவர்கள் கற்றுத் தருபவர்கள். அவருடைய அனுபவத்தின் வழியாக, அவருடைய பட்ட அறிவின் மூலமாக அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பவர்கள். நான் புலவனூரிலே வேலை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெரியவர் வருவார். அவருக்கு வயசு 95க்கு மேல். அவருக்கு நடக்க முடியாது, ஆனால் நல்லா கண் பார்வை தெரியும். வந்து உட்கார்ந்தாருன்னா நிறைய கதைகளை சொல்லுவார். அநேக தான் கடந்து வந்த பாதைகளை குறித்து அறிவாக சொல்லுவார். அவர் சொன்ன ஒரு அறிவுரை மிகவும் நேர்த்தியாக எனக்கு இருந்தது. நான் பல நேரங்களே அதை உபயோகப்படுத்தி இருக்கிறேன் பிரசங்கங்களிலே. அவர் சொல்லுவார், ஐயா நீங்கள் சொல்லணும், என் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், கடன் மட்டும் வாங்க சொல்லாதீருங்க ஐயா. ஏன்னா கடன் வாங்கிட்டானுங்கன்னா அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றம் காணாது. அதனால குதிரையோடு கூட ஓடிவிடலாம். அவர் சொல்லுவார், குதிரையோடு கூட என்ன செய்து விடலாம், ஓடிவிடலாம். ஆனால் கடன் வாங்கினால் அதற்கு பின்னால் வருகின்ற வட்டியோடு நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது அப்படி சொல்லுவார். இப்படி அநேக தத்துவங்களை சொல்லுவார். ஆகவே முதியவர்கள் கற்றுத்தருபவர்கள். நம் வேதத்திலே நாம் படிக்கின்ற பொழுது, யாத்திராகமத்தின் புத்தகத்திலே நாம் மோசையினுடைய மாமனாரை குறித்து 18ஆம் அதிகாரத்திலே படிக்கின்றோம். அங்கே மோசைனுக்கு அநேக பிரச்சனைகள். அவர் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அங்கே நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்து நியாயம் விசாரிப்பது. அவன் மாமனார் பார்த்தாரு, ஏங்க நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, முதியவர்களை சேருங்கள், வயது முதிர்ந்த மூப்பர்களை கூப்பிடுங்கள், அவர்களை நியாயம் விசாரிக்க சொல்லுங்கள், அவர்களால் முடியாத காரியத்தை நீங்கள் விசாரித்து சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே முதியவர்கள் கணத்துக்கு உரியவர்கள், அவர்கள் கற்றுத் தருபவர்கள். அடுத்து முதியவர்கள் கருணை நிறைந்தவர்கள், மிகவும் அவர்கள் கருணை நிறைந்தவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலமோன் கடிதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பவுல் பிலமோனுக்கு ஒனேசிமுவுக்காக அநேக காரியங்களை எழுதுவார். அந்த அதிகாரத்தில் சுட்டி காட்டுவார், ஒனேசிமு ஒரு காலத்தில் பிலமோனே உமக்கு அவன் ஆகாதவன், ஆனால் இப்பொழுது அவன் உமக்கும் எனக்கும் வேண்டியவன், அவன் என் இருதயம் போன்றவன், அவனை நீர் என்னை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள்ளும் என்று தன்னுடைய கருணையின் காரியத்தை ஒனேசிமுக்காக பிலமோனிடத்திலே அவர் வேண்டுதல் செய்வதை நாம் அங்கே பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்கள் கணத்துக்கு உரியவர்கள், குடும்பத்தில் இருக்கின்ற முதியவர்கள் நமக்கு கற்றுத்தருபவர்கள், அனுபவத்தில் இருந்து ஏட்டறிவல்ல அவர்கள் பட்டறிவின் மூலமாக கற்றுத்தருபவர்கள். அடுத்தவர்கள் கருணை நிறைந்தவர்கள். இந்த முதியவர்களை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், வேதம் அதை தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவதாக அன்பை காட்டுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற முதியவர்களிடத்தில் அன்பை காட்டுங்கள். அன்புக்காக ஏங்குகிறார்கள், அன்புக்காக அவர்கள் தவித்து நிற்கிறார்கள். ஒருவேளை பல நேரங்களிலே நம்முடைய வேலை பளுக்கள், நம்முடைய வேலையின் காரியங்கள், வேலையின் சூழ்நிலைகள் அவரிடத்தில் அன்பை காட்ட முடியாமல் போய்விடுகிறது என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களிலே முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய அன்பை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது. அவர்களோடு நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்வது. ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் யோசேப்புக்கு அங்கே யாக்கோபு அங்கே தன்னுடைய முதிர் வயதிலே பிறந்ததினாலே அவன் மீது அன்பு பாராட்டினார். ஆனால் யோசேப்பு அவன் தன்னுடைய தந்தையை மறந்து போகவில்லை. தான் எகிப்திலே பார்வோனுடைய அரண்மனையிலே அங்கே வீற்றிருக்கின்ற பொழுது தன் தகப்பனையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தையும் நேசிப்பதை
அன்பு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களை எப்படி நாம் பராமரிப்பது, ஏற்றுக்கொள்வது? அன்பின் செய்கை மூலமாக, அன்பின் செய்கை மூலமாக நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களை, முதியவர்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? அசட்டை செய்ய பண்ணப்படுகின்ற நிலையிலே முதியவர்கள் பல நேரங்களிலே நம்மால் மாற்றப்பட்டு போய்விடுகிறார்கள். கவனத்துக்குரிய காரியம், நீங்கள் அன்பை காட்டுங்கள். இரண்டாவதாக, அரவணைத்துக் கொள்ளுங்கள். முதியவர்களை பராமரிப்பது, ஏற்றுக்கொள்வதிலே நம்முடைய அரவணைப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் 71ஆம் சங்கீதத்தை இப்போ வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அந்த 71ஆம் சங்கீதத்திலே வயது முதிர்ந்த ஒரு மனிதன், வயது முதிர்ந்த ஒரு விசுவாசி, வயது முதிர்ந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை இவ்விதமாக அந்த சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார். கர்த்தாவே, இந்த வயதோபிய காலங்களிலே என் முதிர் வயதிலே என்னை கைவிட்டு விடாதையும் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், அவருக்குள் இருக்கும் ஆபத்தான காரியங்கள், வயதான காலத்தில் அவருக்கு நேரிட இருக்கின்ற ஆபத்துக்கள், அவர் சொல்லுவார் சங்கீதத்திலே, பல துன்பங்களையும் ஆபத்துக்களையும் இடுக்கண்களையும் நான் கடந்து வந்தேன். 20வது வசனத்தில் சொல்லுவார், ஆகவே நான் இவ்விதமான ஆபத்துக்களை கடந்து வந்திருக்கிறேன், இந்த முதிர் வயதிலும் இந்த ஆபத்துக்கள் இடுக்கண்கள் என்னை நெருக்கி வந்துவிடுமோ என்று நான் வேதனை கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அடுத்து மனசோர்வோடு அவர் இருப்பதை குறிப்பிடுகிறார். 9வது வசனம் 18வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், தன்னுடைய பாதுகாப்பற்ற நிலையிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே தான் இருப்பதை உணர்வது போன்ற சூழ்நிலையை அவர் அங்கே எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 12வது வசனத்திலே தான் கைவிடப்பட்டு போன ஒரு சூழலிலே இருப்பதை போன்ற ஒரு காரியத்தை தான் உணர்வதாக அவர் அங்கே கடவுளிடம் வேண்டுதல் செய்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அச்சம், பயம். அங்கே 11வது வசனத்தில் படிக்கின்ற பொழுது பயம். இன்றைக்கு முதியவர்களுக்கு இருக்கின்ற காரியம், ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ, ஏதோ நாம் நினைத்து பார்க்காத துன்பங்கள் வந்து விடுமோ, இடுக்கண்கள் நமக்கு வந்து விடுமோ என்கின்ற அந்த நாச மோசங்களை குறித்த காரியங்கள். அடுத்து மனசோர்வு அதிகமாக முதியவர்களை வாட்டுகிறது. மனசோர்விலே அவர்கள் சோர்ந்து போய்விடுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முதுமையின் நிலையை குறித்து, பலவிதமான துன்பமான சூழ்நிலைகளை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையில் வரும் வியாதியின் போன்ற காரணங்களை குறித்து, வறுமையை குறித்து அவர்கள் சோர்ந்து போகிறாங்க. கடந்த ஒரு 4-5 மாதம் இருக்கும், நம்ம கோயில் வாசலில் ஒரு பெரியவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல. அந்த பெரியவரை நான் சந்திக்கும் பொழுதெல்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போவேன். ஒருவேளை சாயங்காலம் ஆலயத்துக்கு வரும்பொழுது பேசுவேன், பகலில் நேரங்களை தான் போகும்பொழுது அவர்கிட்ட பேசுவேன். இந்த மழை ஒரு வாரம் நமக்கு விட்டு விட்டு பெய்ததல்லவா, அவர் அந்த மரத்துக்கு கீழே கொடையை பிடித்து கொண்டு தானும் தன் மனைவியும் உட்கார்ந்துருப்பார்கள். நல்ல வயது, அவருக்கு சிங்கம்பாறை சொந்த ஊர். நான் அவர்கிட்ட பேசுவேன், ஏன் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்கள் சொந்த ஊருக்கு போயிருக்கலாமே, ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, உணவுக்கு கஷ்டப்படுறீங்க, பாதுகாப்புக்கு கஷ்டப்படுறீங்க, இப்போ மழை வேறு பெய்துட்டு இருக்குது, நீங்களும் இந்த அவங்க அம்மாவும் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அவர் சொன்னார், சாமி, நான் தாலி கட்டி காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்து கைப்பிடித்த என் மனைவி, இவளுக்கு சற்று மனநிலையில் பிரச்சனை, அவளை விட்டுட்டு எப்படி போக முடியும் சாமி? என் மருமகள் என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க, 2 பேரையும். எங்கே போகிறதுன்னு சொல்லி தெரியல. அப்படியே வந்த பொழுது இங்கே எங்களுக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கலாம் அப்படி சொல்லி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். அப்படி சொல்லிட்டு தன்னுடைய காரியங்களை அவர் வருத்தத்தோடு சொல்லி கொண்டிருந்தார். மழை சில நாட்கள் தொடர்ந்து பெய்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லையா, உங்கள் மருமக ஏற்றுக்கிடுறாலோ ஏற்றுக்கலையோ, நீங்கள் உங்கள் மனைவியை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி இவ்வளவு நேசத்தோடு பாசத்தோடு நீங்கள் உங்கள் மனைவியை பாதுகாத்து வர்றீங்க. நீங்கள் போங்க, உங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சின்ன உதவியை செய்து அப்படி வீட்டுக்கு அனுப்பி வைத்தோம். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், முதியவர்கள் இன்றைக்கு தங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து மனசோர்வோடு
தங்களுடைய நிலையை குறித்து மன நிம்மதியற்று வாழ்கிறார்கள். 71ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் இதைத்தான் வெளிப்படுத்துகிறார். அடுத்து தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கைவிடப்பட்ட நிலையை உணர்கிறார்கள். கைவிடப்பட்டு விட்ட ஒரு நிலையை முதியவர்கள் உணர்கிறார்கள். ஏனென்று சொன்னால், பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார்கள், எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு செலவழித்து விட்டார்கள். தன்னுடைய ஆஸ்தி, சொத்து, செல்வங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாங்க. பின்பு அவர்களை யார் பாதுகாப்பது? யார் பாதுகாப்பது? ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பற்ற நிலையை உணர்கின்ற பொழுது, கைவிடப்பட்ட நிலையை உணர்கின்ற பொழுது அவர்கள் வேதனைக்குள்ளாக மாற்றப்படுகிறார்கள். தாளையத்தில் எனக்கு தெரிந்த ஒரு பெரியவர் உண்டு. அவருக்கு வயது 90க்கு மேல் ஆகிவிட்டது. அவர் ஒவ்வொரு வீட்டுக்காக போவார். எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவர் இந்த சிமெண்ட் கம்பெனியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். 4 பிள்ளைகளுக்கு நல்ல 4 வீடு கட்டி கொடுத்தார். தன் கரத்தில் இருந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டார். கடைசியில் அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவராக பார்த்து விட்டே வருவார். மாதந்தோறும் ஒரு வீட்டில் ஒரு நாள், ஒரு வீட்டில் ஒரு நாள். பல நேரங்களிலே தன்னிடத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் பெற்றோர், நம்முடைய முன்னோர், முதியோர் நமக்காக கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையின் கடைசி நாட்களிலே அவர்கள் பாதுகாப்பற்ற கைவிடப்பட்ட ஒரு நிலையை உணர்கிறார்கள். சங்கீதக்காரனும் அதைத்தான் 71ஆம் சங்கீதத்திலே உணர்கிறார். 12வது வசனத்திலே, நாம் கைவிடப்பட்டு விடுவோமோ கர்த்தாவே, எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் முதுமைகள் என்று கதறுகிறார். கடைசியாக அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஆதங்கத்திலே அச்சம், பயம், என்ன நடக்கும், எப்படி இருக்கும், நம்முடைய இறுதி நிலை என்ன என்பதை குறித்து ஒரு பயம் அவர்களுக்குள் எப்பொழுதும் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே முதியோரை நாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். முதியோரை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் பல நேரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அநேக முதியவர்களை தனிமையில் அடைத்து வைத்து விடுவார்கள். தனி அறையில் அடைத்து வைத்து விடுவார்கள். ஏதோ அவர்களுக்கு காலையிலும் இரவிலும் உணவை கொடுத்து விட்டு அந்த அறையிலே அவர்கள் தனிமைப்படுத்தி விடுவார்கள். பல இடங்களிலே பார்க்கிறோம். தனிமை உணர்வு இருக்கு பாருங்க. அந்த தனிமை உணர்வு நம்முடைய முதியோர்களுக்கு எத்தனை பாரமாக இருக்கும் என்பதை ஒருவேளை அவர்களை அறிந்தவர்கள், அவர்களோடு பழகினவர்களுக்கு தெரியும். இந்த தனிமை உணர்வு, பேரப்பிள்ளைகள் இருப்பாங்க, அவர்களோடு விளையாடுவதற்கு அவர்களுக்கு சமயம் கொடுப்பதில்லை. பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்களோடு பேசுவதற்கு அங்கே அனுமதி கொடுப்பதில்லை. தனிமை உணர்விலே பல நேரங்களிலே தனி அறையிலே வாடிப்போய் கிடைக்கின்ற முதியவர்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது சொன்ன அன்பை காட்டுங்கள். அவர்கள் உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன். இல்லை என்று சொன்னால் உங்கள் தகப்பனையும் தாயையும் பெற்றவர்கள், அவர்களுக்கு அன்பு காட்டுங்கள். யோசேப்பு தன்னை நேசித்த தன் தந்தையை, தன் குடும்பத்தை அன்பு காட்டினார். பாருங்கள், அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை அரவணைத்து கொண்டார். பஞ்சத்தின் காலத்தில் தன் தகப்பனையும் தன் குடும்பத்தையும் யோசேப்பு அரவணைத்து கொண்டார். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி நம்முடைய முதியவர்களுக்கு உதவி செய்கிறோம்? அவர்களால் நமக்கு கிடைக்கும் பாக்கியம் என்ன? ஆசீர்வாதம் அவர்கள் வழியாக நமக்கு வருகிறது. இன்றைக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு கல்வி கற்றிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எல்லா நன்மைகளையும் பெற்று வளமோடு வாழுகிறோம் என்று சொன்னால், அவர்கள் சேகரித்த, அவர்கள் நமக்காக இரத்தத்தை சிந்தி பாடுபட்ட அந்த நன்மைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகளிலே ஒரு வசனம் உண்டு, தன் தகப்பனையும் தாயையும் சுரண்டுகிறவன் அவன் அங்கே திருடனாக இருக்கிறான் என்று வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. பெற்றோரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு, முதியோரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு. அன்புக்குரியவர்களே, அவர்களால் நமக்கு என்ன கிடைக்கின்றது? ஆசீர்வாதம் அவர்கள் வழியாக வருகிறது. அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். இதான் முக்கியத்துவம். வேதத்திலே பாருங்கள், நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார், எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 27:4 அங்கே ஆபிரகாமும் மட்டுமல்ல ஈசாக்கு அங்கே ஆசீர்வாதத்தை யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் கொடுப்பதை பார்க்கிறோம். 47வது அதிகாரத்திலே ஆதியாகமத்திலே அங்கே யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கிறார். அதோடு மட்டுமல்ல 48ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே 13வது வசனத்திலே யோசேப்பின் புத்திரரை ஆசீர்வதிக்கிறார். அதோடு மட்டுமல்ல அந்த 48வது அதிகாரத்திலே தன்னுடைய பிள்ளைகளையும் அங்கே யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். முதியவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பாடத்திலே கிறிஸ்து இயேசுவை கையில் ஏந்தி அங்கே சிமியோன் ஆசீர்வதித்தார்.
ஆசீர்வாதம் முதியவர்கள் வழியாக கடந்து வருகிறது. முதியவர்கள் கற்றுத்தருபவர்கள், முதியவர்கள் கனத்துக்குரியவர்கள், முதியவர்கள் கருணை நிறைந்தவர்கள். அந்த முதியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அன்பை காட்டுங்கள், அரவணைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் வழியாக நமக்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. வேதம் மீண்டும் சொல்கிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. ஆமென்.